மீதி வேண்டும், நீதி வேண்டும். குட்டி ராஜாக்கு நீதி வேண்டும். மீண்டும் ஊருக்குள் வந்தான் குல்லாக்கி. மனசுல ஒரு கொடிய திட்டம். குட்டி ராஜாவை எப்படியாவது சாய்க்கணும். என்ன செய்யலாம், எப்படி அவனை அழிக்கலாம் என்று தினமும் யோசித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் குட்டி ராஜாவின் வயலில் கரையை வெட்டி சேதப்படுத்தினான். ஏன்டா கெலுட்டு பையில இப்படி செய்யற? பேரசை தெர்ற லூசா நீ? உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த வார்த்தைகள் அவன் மனசுல நெருப்பாக மாறினது. குட்டி ராஜாவை வாழவிடக் கூடாது. அவனை தூங்க விடாம துன்புறுத்தியே ஆகணும். வட்டிக்கு பணம் கொடுக்கும் குல்லாக்கிக்கு வருமானம் குறைந்தது. ஆனா குட்டி ராஜா இலவசமா உதவி செய்தான். இந்த பொறுக்க முடியாத குல்லாக்கி மேலும் மேலும் கோபம் கொண்டான். கடைசியில் குல்லாக்கி ஒரு கொடிய முடிவு எடுத்தான். குட்டி ராஜாவுக்கு கை கால் வரக்கூடாது. பணம் கையில இருந்துதான் உதவி செய்வான். பணம் இல்லைன்னா உதவி செய்ய மாட்டேன். குட்டி ராஜா பேச முடியாத மாதிரி பிலி சுண்ணிய வச்சான். குல்லாக்கி கை வராத மாதிரி செய்தான் மந்திரி ராவதி. குட்டி ராஜா உடம்பு சரியில்லமா போயிச்சு. அந்த மந்திரம் நேராக அவனை தாக்கியது. கடவுளே, கண்கண்ட தெய்வமே, என்னை பா! ஊர் மக்கள் அவனை கேலி செய்தார்கள். குட்டி ராஜா தனிமையில் விழுந்தான். அதை பார்த்த குல்லாக்கிக்கு ஒரே கொண்டாட்டம். சந்தோஷமா இருக்கிறேன். என்ன தண்டனை இது? என்னை உயிரோடு விடாதீங்க என்று கடவுளிடம் கதறினான். கடவுள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். என்னை எப்படி செய்தவனை சும்மா விடாத, அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். என் கடவுளிடம் கொத்தென்னைகானார். ஆனா அவனுக்கு இன்னும் திருப்தி இல்லை. ஹலோ ரவி, உடனே எங்க வீட்டுக்கு வா. எனக்கு உதவி பண்ண, பணம் தருக. குல்லாக்கிக்கு தூக்கம் வரல. ஆனா அவனுக்கு இன்னும் திருப்தி இல்லை. ஹலோ, உடனே எங்க வீட்டுக்கு வா. குல்லாக்கி, என் வயலில் உள்ள தென்னை மரத்தை வெட்டி விடு, அதை கிணற்றில் போடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ரவி சரி செய்து விடுகிறேன். அடுத்த நாள் எல்லா மரங்களும் விழுந்து கிடந்தது. இது செய்தி ஊர் மக்கள் சொல்ல வேண்டும். குட்டி ராஜாதான் காரணம். இது குட்டி ராஜா தான் செய்தான் என்று போய் குற்றம் சாட்டினான் தான். ஊர் மக்கள் அவனை வரும் நம்பிவிட்டார்கள். ஏன் செய்தான் என்று ஒருவர் கூட கேட்கவில்லையா? ஊர் மக்கள் உண்மையை அறியாமல் அவனை எதிர்த்தார்கள். குட்டி ராஜாவுடன் கேட்க பயமா இல்லையா? அவன் போய் குத்தனை சாட்டி வேதனை செய்ய இல்ல, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். சார், புகார் கொடுக்க வந்த. உட்காருங்கள். என்ன விஷயம்? ஒரு மோசடி சார். இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். எழுதி கொடுங்கள். விசாரிக்கிறோம். யாரையும் நம்ப முடியவில்லை சார். 3 நாளா எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால பணம் கொடுத்து வழக்க குட்டி ராஜா பக்கம் திருப்பினான். பொய் வழக்கு செய்தி கேட்ட குட்டி ராஜா எதுவும் பேச முடியாம அவன் மனசு உடைந்து போனது. இது வாழ்க்கையா என்று நினைத்து விஷம் குடித்தான். உடனே அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். உயிர் போராட்டம் தொடங்கியது. இல்ல, இன்னும் துடிக்கிறது. ஷாக் கொடுங்க. குட்டி ராஜா உயிர் பிழைக்குவானா? குல்லாக்கியின் உண்மை வெளிவருமா?